நேத்தைக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறாங்க இந்த செய்தியாளர்கள்லாம். அப்போ வந்து சனாதனத்தை பத்தி வந்து அப்படி யதார்த்தமான உண்மையை வந்து சொல்லியிருக்காருங்க. நான் சனாதனம்னா என்னன்னு, தப்பு தண்டா பண்ணாத, திருடாத, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே எளிமையா சொல்லிட்டாரு அந்த சனாதனத்துல என்ன இருக்குன்னு. ஆனா சனாதனத்தை நாங்க ஒழிப்போம், சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் சொல்லிட்டு இருக்காங்களே, சனாதனத்துல இவ்வளவு நன்மை இருக்கு. அப்பனா இவ்வளவு நன்மையை வந்து அவங்க எதிர்த்து வந்து செயல்படுறாங்கன்னா அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா வந்து நன்மை வந்து இதுல இருக்குன்னா அப்படியே இதை வந்து ஒழிப்போம்னு நினைக்கிறவங்க, ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த அந்த லைஃப்லயே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டோம், எங்களை விட சீனியாரிட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கடந்துட்டு அப்படியே சும்மா ஜம்பு எம்எல்ஏ, மினிஸ்டர், டெபுட்டி சிஎம். சனாதனத்துல இவ்வளவு நன்மை இருக்கும் போது அதை ஒழிப்புன்னு சொல்றாங்களே, அவங்க எவ்வளவு பெரிய தீய சக்தியா இருப்பாங்க சொல்லுங்க. அதனாலதான் வந்து அம்மா புரட்சி தலைவி அவங்க வந்து திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தளபதி தாவேகா தளபதி அவரும் வந்து என்ன சொன்னாரு, திமுக ஒரு தீய சக்தி. மக்களாகிய நமக்கும் தெரியும் திமுக ஒரு தீய சக்தி.